வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்க போனால் மக்கம்டி சேனல்லேருந்து மெட்டல் மேன் மூவி பற்றி பேசியிருக்காரு. இது வந்து என்ன கேட்டகரியில் வைக்கிறது இல்லாமல் அழுக்க சம்பவம் பண்ண மாதிரி அயன்மேனையும் சம்பவம் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு பேசுவோம். அவ்வளோ எங்கள் மாதிரி கேட்குறது மக்கள் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் அயன்மேன் கண்டிப்பாக நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான படமாக இருக்கும். அயன்மேன் 1, 2, 3 சொல்லி எம்சிக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பார்க்காத ஒரு அயன்மேன் படம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ராஜா. த மெட்டல் மேன் இல்லை த அயன் ஹீரோ. பாவம் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த அயன்மேன் படம் எடுத்து 616 இல்லை எடுத்து 199 சொல்லி பார்க்கறதுக்காக தாங்க இதை பற்றி செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரியாதனமாக இந்த போஸ்டர் வந்து கண்ணில் மாட்டிச்சு. என்னடா அயன்மேன் வந்து எடுத்துருக்காங்க நல்லா இருக்குமோ சொல்லி தெரியாதனமாக பார்த்துருக்கேன். அந்த ஏபிஎஸ்எஸ் மாதம் ஞாபகம் இருக்காயில அதையே இது வந்து தூக்கி சாப்பிட்ற போல இருக்குங்க. வெல் அயன்மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்ணை நல்ல பெனாயில் ஊற்றி கழிவு பார்த்துட்டு பிகாஸ் ரத்த கண்ணீர் கண்டிப்பாக வரும். அடிக்கலாம் மார்வல் இன்ஃபினிட்டி சாகாவுக்கே டப் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எடுத்து வச்சிருக்கான். நான் பார்த்துட்டல என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் அந்த இன்பத்தை பெறணும். ஆரம்பிப்போம். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகி ஏதோ ஒரு 3வது மாசத்துல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஒரு படத்துக்கு அப்படியே டஃப் கொடுக்குறாங்களா, ஈக்குவல் கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மெட்டல் மேன் இதில் என்ன கதை சொல்லியிருக்காங்க பார்த்துருவோமா? இந்த அவரும் நம்மள மாதிரி கேமரா இருக்காரு. இவர் ஒரு டீனேஜா 10 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்காங்க. இவன் 10 நம்ப முடியுதாடா. பரபரன்னு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லி கிளம்பிட்டு அவனை ஸ்கூலுக்கு சீக்கிரமா போட்டு சொல்லி துரத்து அடிக்காம வெயிட் பண்றான். நல்லா சாப்பிடு, நல்லா தூக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறியா? நீ நைட்டு அம்மா தான் சமையல், வீட்டுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்டணும். அப்பா இன்னைக்காக ஒன்று பேரும் உட்காந்து டிவி பார்த்து ஜாலியாக சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி 5 நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போறவன 50 நிமிஷம் உட்கார வச்சு லைஃப் அட்வைஸா கொடுத்துருக்காங்க. வழக்கமா படத்தோட என்ன தானே அட்வைஸ் பண்ணுவாங்க, இவனுக்கு படத்தோட பிகினிங்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தாங்க நமக்கு யோசிக்க தோணுது. கேரக்டர் டெவலப் பண்றாங்களா? டேய் 10 பக்கத்து ஸ்கிரிப்டா 10 நிமிஷத்துல பச்சா அது பேர் கேரக்டர் டெவலப்மெண்டாடா. அந்த பையனும் ஆள விடுற சாவி காலில் ரத்தம் வந்துட்டு போலான்னு சொல்லி அங்கிருந்து திருச்சி ஓடுறான். போறவள தான் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலியா மீட் பண்றான். எங்க அப்பா அம்மா எப்படி இவனை போட்டு கல் தட்டாங்களோ அதே மாதிரி இவன் செவனேன கிளாஸுக்கு போயிட்டு இந்த ஜூலியை போட்டு கல் தட்டு இருப்பாங்க. சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜூலி பொண்ணு காது போட்டு கச்சி வச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே ஓரமா நின்றுட்டு இருக்கா. அந்த கையில முதல்ல ஜூலியை பார்த்தோன்னே எனக்கு கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி கதையவே ஆரம்பிக்கிறான். எப்படி கிளாஸுக்கு பரபரான்னு ஓட்டிட்டு இருக்கான். ஆனால் கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிடுவோமா அப்படின்னு அவன் நின்று பேசிட்டு இருக்கான். அதாவது படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இந்த மாதிரி அப்பா அட்வைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 2வது ஒரு கிரிஞ்சான ஒரு இன்ட்ரெஸ்ட் சீக்வன்ஸ். அந்த பொண்ணும் காஃபி குடிக்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பி போக இந்த பையனும் சரி ஓகே எஸ்கேப் ஆயிட்டா நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனுடைய மொத்த கதையே ஆரம்பிக்குது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ அவருடைய ப்ரொஃபஸராக இருக்கவர் பிளாக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவராக தான் இந்த பக்கம் கையில் இருக்காரு. ஸோ அன்னைக்கு நடக்கிற அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கையில் வந்திருக்காரு. இந்த ஆர்த்தர் பிளாக் சயின்டிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரே ஒரு குருக்கள் ஒரு வழி விடுகோ அதான் ஞாபகம் வருது. ஓப்டியா ஸ்டெயின் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண பார்த்துருக்காங்க. ஜஸ்ட் எங்கேயோ பிசுறு தட்டி இருக்கு. அது சரி இப்போ லேட்டாக தான் வந்துட்டேன், சீக்கிரமாக நான் சொன்னது செய் போய் என்னுடைய அந்த ஆர்மரை போட்டுவான்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ரூமுக்கு வச்சு கதவை சாத்திடுறாங்க. அவனும் 1 மணி நேரமாக அந்த ஆர்மரை போட்டு வெளில வரான். ஹெல்மெட்டை கொடுக்க மறுத்திட்டு தலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹெல்மெட்டை போட்டுட்டு உள்ள எல்லா டெஸ்டிங்குமே ஒழுங்காக நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணாமல் இந்த சூட் எந்த அளவுக்கு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாங்குதுன்னு நான் பார்த்தாகணும். உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ள போடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃப்ரீசர் உள்ள அடைச்சிடுறாங்க. அதாவது அந்த சூட் எந்த அளவுக்கு குளிர தாங்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உள்ள போய் அடைச்சிக்கிறாங்க. அப்போ குளிர தாங்குதுன்னா கண்டிப்பாக -600 700 டிகிரி செல்சியஸுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க, கிடையாது. -40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ். அதுக்கு முன்னாடி அந்த சூட்டை பற்றி நம்ம பார்த்தாகணும் பாருங்க. ஸோ நம்ம ஓபிஎஸ்ன்னு ஒரு டைலாக் சொல்வார், கிடைக்கிற குப்பையெல்லாம் வச்சுட்டு டோனிசாக்கு ஒரு சூட்டை செஞ்சாடான்னு. அது என்ன பிரமாதம், இங்கே இருக்க அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை பாருங்க, இந்த குப்பையவே ஒரு சூட்டாக செஞ்சுருக்காங்க. இது சூட்லாம் கிடையாது, இருக்க குப்பையாக ஃபெவிகால் போட்டு உடம்புல ஒட்ட வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் செல்சியஸ்ல அவனை தூக்கி உள்ள அடைச்சி வச்சாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக அவனை பாராட்டி ஆகணுங்க. அவனை ஃப்ரீசரில் வச்சு பூட்டிட்டு சரி டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி இவன் கிளம்புறாரு. அப்போ தான் வில்லனோட என்ட்ரி. செபஸ்டியன் யார்ப்பா இவர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர். என்ன கம்பெனி தெரியல, வெப்பன்ஸ் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அவருக்கு கீழே தான் பிளாக் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் அவருக்கான ஒரு ஹெல்மெட்டை ரெடி பண்ணியிருக்காரு, அயன்மேன் ஹெல்மெட். அதனால் இந்த அயன்மேன் ஹெல்மெட்டை நீ என் கம்பெனியில் வேலை செய்யும் போது அந்த டேட்டாஸ்லாம் வச்சு தான் உருவாக்கியிருக்கேன். என் கம்பெனி டேட்டாவில் உருவாக்கின இந்த ஹெல்மெட்டு எனக்கு தான் சொந்தம் சொல்லி செவனேன பக்கத்தில் குப்பை மாதிரி இருக்க அந்த ஒரு ஹெல்மெட்டை எடுத்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு என்னாச்சு,
ஒருவேளை 2 ஹெல்மெட் ரெடி பண்ணிருப்பாங்க போல. அந்த ஹெல்மெட்டை குடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைக்குமே கடும் சண்டை. செபஸ்டியன் சப்புன்னு செவிட்லேயே அரைஞ்சு ஆர்த்தர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு இந்த ஹெல்மெட் எடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. -40°C மாட்டிட்டு இருந்தாலும் ஒரு ஆள் அவன் வெளியில் வந்து காப்பாற்றுவா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. -40°C கூட தாக்க முடியாம உள்ள அந்த பைப்புல மைக்கமே போட்டாங்க. அசால்ட்டாக அவனை டிஃபீட் பண்ணோன்னா கொண்டு போய் அண்டார்டிகாவில் சண்டை போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்டா இந்த சூட்டில் -40°C கூட தாக்க முடியாதாடா? சரி அந்த ஃப்ரீசரையாவது உடச்சிட்டு வெளில வருவான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நடந்திருக்காது. கஷ்டப்பட்டு செத்து பொழைச்சி வந்து ஆர்த்தர் பிளாக் தான் உள்ள பூந்து அந்த அயன்மேனுமே காப்பாற்றுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். வெளியில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாகர தன்னத்தில் இருக்காரு. ஹெல்மெட்டை கலட்ட ட்ரை பண்றான். டேய் என்னடா ஹெல்மெட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆர்த்தரி தம்பி ஒரு சாஃப்ட்வேர் எரர் ஆயிடுச்சு, இனிமே ஜென்மத்துக்கு உன்னால அந்த ஹெல்மெட்டை மட்டும் அந்த ஆர்மரை கழட்ட முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பக்கம் கையில கதறிட்டு இருக்கான், இந்த பக்கம் ஆர்த்தர் செத்துட்டு இருக்கா. செம்ம காமெடியா இருக்கு அந்த சீக்வன்ஸ். ஹெல்மெட்டை கட்ட முடியாதா, நான் எப்பறம் ஒண்ணுக்கு போவேன், நான் இன்னும் வெறிச்சுன்றா சின்ன அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவன் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறங்கிற மாதிரி ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கையிலுக்கு கை கொடுக்க ஒரு ஷாக்கு. நானும் நடுவில் தோற எங்கேயாவது வந்துருவாரான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஷாக் மூலியமா இவருடைய கான்சியஸ்னஸை அந்த ஆர்த்தரோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஏற்றுறாரு. அயன்மேனுக்கு ஜார்விஸ் இருக்க மாதிரி இந்த பக்கம் கையிலுக்கு அந்த ஆர்த்தர் பிளாக் வெளியில வந்து உனக்கு இப்போ என்ன நடக்குது, ஏன் எமோஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் கையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹெல்மெட் காட்ட முடியாதுடா டேய் சோரி எப்படா நான் தின்னுவேன் அந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஆனால் அந்த அழுற எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் ஆர்த்தர் பிளாக் செம்ம கூல் டவுனாக காம் டவுனாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஆனால் நல்லா நடிக்கிறீங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த ஹெல்மெட்டே போட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வெளில யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நீ ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் போட்டிருக்க சூட் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த இடத்துல என்ன ஒரு ட்விஸ்ட்டு, அது ஜஸ்ட்டு சூட் மட்டும் மறைஞ்சு போயிருக்கு. சூட் அதே இடத்துல தான் இருக்கு, ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கு. சூட் மட்டும் தான் மறைஞ்சு போயிருக்கு, புரியுதா? ஸ்டில் கையிலோட இருக்கு, ஆனால் அந்த சூட்டை உங்களால் பார்க்க முடியாது. சிம்பிளாக சூட் கண்ணாடி மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லலாம். கையில் போடா பொசகட்ட பையில உங்ககிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்ட பார்த்தியா என்ன செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லி வந்து ஓடி போய் அவன் அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா காதுலையும் கடவாயிலையும் ஜாம தடவை பார்த்துருக்காங்க. அப்பா நீங்கள் தானே சொல்லிங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் சாப்பிடலான்னு வரத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டீங்கன்னு சரி பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த வில்லன் இருக்கால கையிலோட அப்பா அம்மாவை தேடி பிடிச்சி கொலை பண்ணியிருக்கான். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருப்பான் போலங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஸராக அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்ட்டாக கையில் இருக்கான். கையில் மேலே பழியை போட்டுடலான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கொள்றது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஆர்த்தரை கொன்னதுமே கையில் தான் அப்படின்னு சொல்லி நியூஸ்லையுமே பரப்பி விட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல அப்பா அம்மா கொண்டுட்டு பையனையுமே கொண்டுடலான்னு சொல்லி அந்த ஒரு இருமாப்பில் வில்லனோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்கிட்ட அந்த அயன்மேன் சூட் இருக்குன்னு. தீராங்கிற மாதிரி அந்த 2 பேருமே அடிச்சு பொலன்னு பொழுதுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது 3 பேர் நின்று சண்டை போட்டு ரெடியாக இருக்காங்க. அதாவது இவங்கிட்ட ஆர்மர் இருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு கன்னியாவது எடுத்துட்டு வந்து சண்டை போனால கையில் கிடைக்கிற அந்த கையில் சண்டை போடுறாரு. ஆனால் உண்மையில சொல்ல போனோம்னா அந்த மொத்த படத்துலேயுமே அந்த சண்டை சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு சண்டை சீக்வன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கூட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான். கைலுக்கு வந்து சுத்தமா தெரியாது. இதுவே ஆப்போசிட் சைட்ல செபஸ்டியன் அதாவது வில்லன் வந்து பாத்தீங்கன்னா கையில் மட்டும் தப்பிச்சிட்டானா, அப்ப அவங்க கிட்ட ஹெல்மெட் இருக்கு, அப்போ டாக்டர் 2 ஹெல்மெட் ரெடி பண்ணியிருக்கான், அப்போ 2 ஹெல்மெட் வச்சு நம்ம இந்த உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இவங்கிட்ட இருக்க அந்த ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண பார்க்குறான். பட் டாக்டர் அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி பூத்து வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணவே முடியாது. அந்த வைரஸையோ ஃபயர் வாலியோ பிரேக் பண்ணணும். அதுக்காக அவன் டீமில் இருக்க ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு அந்த ஹெல்மெட்டில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அந்த சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்களேன். அக்கா ஆக்ஷன் சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. அக்கா ஆக்ஷன் சொல்லியாச்சுக்கா. இருப்பாரு அக்கா மேலே இங்கிலேயே பார்க்காதீங்க, ஹெல்மெட்டை ஹேக் பண்ணுற வந்து நடிங்க. ஏக்கா கேமரா ஆஃப் பண்ணல, என்னக்கா அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, நடிக்க சொன்னால ஹேக் பண்ணுற மாதிரி நடிக்க. என்னப்பா நீ சொல்ற, ஹேக் பண்ணுற மாதிரி நடிக்கணும்னா கம்ப்யூட்டரை பார்த்து நடிக்கணும், ஹெல்மெட்டை பார்க்கணும். என்ன வானத்திலே கேமரா இருக்கு, அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்த படம் இருக்கு. ஸோ அவளையே கூட்டிட்டு வந்து தக்காளி ஹேக் பண்ண சொன்னா நடிக்கிறியாடி, இந்த ஹெல்மெட்டை போட்டு சாவு அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்மெட்டை போட்டு அவன் மேலே செக் பண்ண அவளும் செத்துடுறான். சரி இப்போ பாக்கி இருக்கிறது மரிசா அப்படின்னு சொல்ல போற ஒரு சயின்டிஸ்ட் தான். அது ஒரு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கையில் அந்த ஹெல்மெட் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே ஓடிட்டு இருக்காரு. தம்பி உனக்கு பசி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி இவருடைய அதாவது இந்த பிளாக்கோட ஒரு சீக்ரெட் ஹைடவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள 4-5 கிரீன் ஜெல்லி வச்சிருக்காரு. கிரீன் ஜெல்லி உன் கால்தாண்ட ஒரு போட்டிருக்கோம், யூஎஸ்பி மாதிரி எடுத்து சொருவிக்க கண்டிப்பாக உனக்கு வந்து ஃபுல் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவார். அந்த இடத்துல எண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 6-7 ஜெல்லி தான் இருக்கு. நல்லா ஒரே கல்ப்பில் 4-5 ஜெல்லி சாப்பிட்றாடா, இல்லை எனக்கு 2 வேளை சாப்பாடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வந்து பட்டியலே செத்துருவான் போலயே. அந்த மாதிரி தான் வந்து கதை போகும்னு நினைக்கிறேன். பத்தாவது குறைக்கு இப்போ உன்னை தேடிட்டு இருக்காங்க, உன் சூட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ஹோலோகிராமை உருவாக்க முடியும், உன்னுடைய உருவத்தையே மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு புது பவரையுமே ஆட் பண்ணி விட்டுறாங்க. இந்த பவரை
எதுக்கு நம்ம இது அயன்மேன் வேறயா? போகலாம்? அதை விடுங்க, இந்த படத்துல இதெல்லாம் Iron Man லயே 2008 படம். அப்ப இதை பார்த்து தான் அயன்மேன் என் கேம்ல அந்த நானோ டெக்னாலஜி சூட்டே உருவாக்கியிருக்காரு. அந்த அயன்மேன் நானோ டெக்னாலஜி சூட்டுக்கு இதுதான் முன்னோடியா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கணும்ல, பார்த்தே ஆகணும். இப்போதைக்கு அவனுக்குள்ள இருக்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட இருக்க அந்த ஹெல்மெட்டை எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க வில்லனோட இடத்துக்கு போறாரு. ஸோ அயன்மேன் பறந்து போவான்னு நீங்க நினைப்பீங்க. பெட்ரோல் உங்க அப்பா நான் தருவான், பெட்ரோல் விற்கிற விலைக்கு பறந்து வர போறாங்களா உங்களுக்கு, நான் டீசல் வெட்டில் தானே போவேன்னு சொல்லி கார்ல அயன்மேன் சூட் போட்டுக்கிட்டு இந்த பைப்புல கார்ல போறாரு. அயன்மேன் ஃபேன்ஸ் ஓடாதீங்க இன்னும் படம் முடியல, பாருங்க நான் பார்த்தேன்ல, உட்காந்து பாருங்க. கார்ல போய் இறக்கி சண்டை நடக்குது. ஸோ ஆப்பனன்ட் வில்லன் அஃப்கோர்ஸ் இவங்கிட்ட அந்த ஹெல்மெட் இருக்கு, ஃபுல் ஆர்மர் சூட் இருக்கு, புல்லட் ஒரு ஷீல்டு வரை உருவாகுது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது வில்லன் கிட்ட கண்டிப்பா ஒரு செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கும், சண்டை போடுவா நீங்க நினைப்பீங்க. முட்டா பீஸுக்குலாம் யாராவது வெப்பன் கொடுப்பாங்களா? அவனுங்க வந்து கையில அடி வாங்கிட்டு போறாங்க. இதோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூட்டை வச்சு டெக்னிக்கலா என்னொருத்தங்களுக்கு அடிப்பட்டா அது கூட சரிப்பட முடியுமா? இவ்வளோ ஏங்க ஃபுல்லாக இன்விசிபிளாகவே மாற முடியும். ஆல்சோ பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டாங்கன்னா அவங்களுமே இன்விசிபிளாக மாட்டுவாங்க. அதாவது நீங்கள் இன்விசிபிளாக மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டா அவங்க இன்விசிபிளாக மாட்டுவாங்க. அது சரி, உங்க வாய் உங்க உருட்டு. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு பொண்ணை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணை திரும்பவும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கேஸ்டிங் கோச் மாதிரி ஒன்று இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் மரிசா உண்மையிலேயே பிளாக்கோட பொண்ணுங்கிற விஷயம் தெரியுது. பிளாக் வந்து இந்த ஹார்மரை ரெடி பண்ணவர், மரிசா வில்லன் கீழே வேலை செய்கிற ஒரு பொண்ணு. ஸோ 2 பேருமே ரிலேட்டட், அப்பா பொண்ணுங்கிற உண்மையே தெரிய வருது. ஸோ மரிசா உடனே மனம் மாறிடுறாங்க, ஹீரோ பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த கேப்புக்குள்ள வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப லூசத்தனமா கண்ணை நீட்டாரு. டேய் புல்லட் ப்ரூஃப் தான், நான் என்கிட்டே கண்ணை நீட்டுற பத்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வில்லனை அடிக்க வராரு. ஜூலி என்கிட்ட தான் மாட்டேன். இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நாக் டவுன் பண்ணி ஹீரோ மேலே நிறைய டெஸ்டிங் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் மரிசாக்கு உண்மையே புரியுது. அதாவது அவங்க அப்பா இந்த ஹீரோவோட டிஎன்ஏ ஏற்ற மாதிரி தான் மொத்த ஹெல்மெட்டையுமே ரெடி பண்ணியிருக்காரு. அந்த டிஎன்ஏவை நம்ம உடம்புலையுமே ஏற்றிக்கிட்டா நம்மளுக்கு அந்த ஹெல்மெட் வேலை செய்யுங்கிற டாபிக்ல மாட்டு ஊசி இருக்குல்ல, மாட்டு ஊசியில் எல்லாத்தையுமே உறிஞ்சி தான் உடம்புல போட்டுருவாங்க. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி அடே எப்படிப்பா, எதுக்கு இவ்வளோ சத்தப்பா, எப்படி ஹீரோவோட பிளட்டை உறிஞ்சு இவ உடம்புல போட்டுக்கிட்டா ஹீரோட டிஎன்ஏ இவ உடம்புக்குள்ள வந்துருமா? என்ன கருப்பமோ சரி, இவங்க அப்பாவை கொண்டது அந்த வில்லன் தாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நான் இந்த பாய்சன் ஊசி போட்டு கொல்ல போறேன்னு சொல்லி இந்த பொண்ணு வயலட் கலர் டிஷர்ட்டை போட்டுட்டு அங்கே கிளம்புறான். வயலட் கலர் டிஷர்ட் பருத்துறாதீங்க. அவன் கிளம்பின உடனே இவன் பார்த்துட்டு தான் பார்த்தீங்களா, இந்த பொண்ணு போயிட்டாலே நம்மளும் பின்னாடியே போவோம்னு சொல்லி இவனுமே கிளம்பி போகிறான். அப்போ இவனால நீ சும்மா தான் பார்த்துட்டு இருந்தியாடா? கிளம்பி போய் அஃப்கோர்ஸ் ஜூலியை கூப்பிட்டுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக மாதிரி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. இன்விசிபிளாக இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாலாம் இன்விசிபிளாக இருக்க மாட்டாங்க, இருக்கும் ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்களே, பார்த்தும் பார்க்காத ஒரு இன்விசிபிலிட்டியை அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் ஆப்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டால் பர்ஃபெக்டாக இந்த பக்கம் அந்த அயன்மேனை மட்டும் சுட்டுட்டு இருக்காங்க. சுடும்போது எவ்ரி சிங்கிள் புல்லட்டை வாங்குறாரு பார்த்தீங்களா, அந்த புல்லட்டை தடுக்கிறதுக்கு அந்த ஷீல்டு இருக்குல்ல, அந்த ஷீல்டுக்கு பவர் கொடுக்குறது ஆர்க் ரியாக்டர்லாம் கிடையாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோட எனர்ஜி, அதாவது ஹீரோக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி தான் டெக்னிக்கலாக அந்த ஷீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குங்கிற ஒரு கேவலமான டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் போட்டிருப்பாரு. இதனால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த புல்லட்டையுமே உடம்புல வாங்கினது ஹீரோ. ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கொட்டைகளை வந்துட்டு அப்புறம் அந்த ஜூலி போட்டு தான் மயங்கி விட்ட பற்றி காமிக்கப்பட்டிருக்கோம். என்னடா பித்தலாட்டாது, சரி மயங்கி விட்டாங்க. ஜூலி பொறுத்தா என்ன பண்ணோம், இப்போ நம்மளை காப்பாற்றுறான், நாம இவனை காப்பாற்றணுமா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும்ல. சனியை எக்கடாது கெட்டு போடா சொல்லி எட்டி விட்டு அவ பாட்டு கிளம்பிடுவாங்க. நான் அப்பவே சொன்னோம்ல சிங்கிளே சிவோன்னு ஃபாலோ பண்றா வெண்ணம் அவனு. அந்த பக்கம் மரிசா அக்கா வில்லனை கொண்டதுக்காக கையில ஒரு பாய்சன் ஊசியோட பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸோட போனாங்களே. வில்லனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் அடையாளம் தெரியாது, சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம்னு சொல்லி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிருப்பாங்க. போய் சக்ஸஸ்ஃபுல்லாக செபஸ்டியன் கழுத்தில் குத்திடுவாங்க. செபஸ்டியன் உடனே மரிசா பிடிச்சி எந்த இடத்துல நம்ம அந்த அயன்மேன் அடிச்சு வச்சாங்களோ அதே கூட்டு வரும்போது ரெட் கலர் ட்ரெஸ் திரும்ப பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸாக மாறிடும். சின்ன வயசுல நிறைய பாட்டில் கலர் சேஞ்சிங் ட்ரெஸ்லாம் காமிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இதுவும் அந்த வகையில் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல. உன்னையுமே நான் அந்த ப்ரீவியஸாக கொண்ட பொண்ணு அந்த ஹெல்மெட் எடுத்து போடுறாங்க. ஆனால் இந்த முறை மரிசாவோட அந்த தலையில் ஹெல்மெட் பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிடுது, கொள்ளலை. ஏன்னா முன்னாடியே மாட்டு ஊசி மூலியமா அந்த ரத்தத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஹெல்மெட் மரிசாக்கு உடம்புல ஒர்க் ஆகுது. சரி, இந்த பக்கம் அந்த மரிசா உடம்புல அயன் உமன் வந்துட்டாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் எடுத்து அயன் மேனை டிஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நினைக்கிறதுலாம் பண்றதுக்கு அவர் என்ன சாதா டேரக்டராடா, தாதா டேரக்டரா? டேரக்டா இந்த பக்கம் நம்ம கையில் விழுந்துக்கிறது அந்த மாட்டு கொட்டாய்களே வந்துருவாங்க. அந்த மாடெல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்களே, எல்லா மாடுமே வெளில விட்டுட்டு இவர் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் எதுக்கு மரிசாவுக்கு ஹெல்மெட் போட்டான்னு இது வரைக்கும் சத்தியமாக புரியல. அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டீலில் வர அந்த ரோபோட் மாதிரியே இருக்கும். அந்த ரோபோட் கூட இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அயன்மேன் சண்டை போடுறாரு. சண்டை மிக பெருசாக நடக்கும்போது யார் ஜெயிக்க போறா நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட்டின ஒன் பஞ்ச் மேன் மாதிரி கழுத்திலே ஒரு குத்து. இந்த கருமத்துக்காக ஒன்று சண்டை போட்டு இருக்கீங்க. சரி, எனிவேஸ் இப்போ மரிசா கூட சண்டை வரப்போது நீங்கள் நினைக்கிறீங்களே, மரிசா வந்து
செபஸ்டியன், நான் உனக்கு இன்னொரு ஹெல்மெட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உன் பேக்கெட்டில் தான் இருக்கு, எடுத்து போட்டுக்க. நான் உனக்கு கோட் சொல்கிறேன். அந்த கோடை போட்டேன்னா உனக்கு அந்த ஹெல்மெட் பக்காவாக கிட்டாக்கி நீயும் அயன்மேனாக மாட்டுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசை காட்டேன். நிஜமால அந்த இடத்துல இன்னொரு ஹெல்மெட் இருக்குது. எத்தனை ஹெல்மெட்டாக பிளாக் ரெடி பண்ணி வச்சிருக்கேடி. இந்த செபஸ்டியன் பையனுக்கு ஹெல்மெட்டை கலெக்ட் பண்ணுறது ஒரு வேலையாக இருந்திருக்கு போல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த ஹெல்மெட் எடுத்து போட்டுறான். பட் மரிசாக்கா ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த ஹெல்மெட் போட்டால் கழட்ட முடியாதுல, மாட்டிக்கிட்டே பங்குங்கிற ஸ்டைலில் அந்த ஹெல்மெட்டை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வில்லன் அந்த ஹெல்மெட் வெடிச்சு செத்து போயிடுறாரு. ஸோ அந்த ஹெல்மெட் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி நடிச்சு இப்போதைக்கு வில்லனே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சுபம் போட்டு முடிய வேண்டியதுதான். இந்த இடத்துல அயன்மேன் 2 பேருமே ஒன்றா நிற்கிறாங்க. படம் முடிஞ்சுது. ஆனால் மார்வல் படம் சொல்லும்போது போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லாமல் எப்படி? போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த ஜூலி போனை கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் மனசை பின்னாடி ஒன்றா போயிடுவாங்க. ஹெல்மெட்டு ஒன்னோட ஒன்று மோத படம் வந்து சுமூகமாக முடியுது. இந்த படத்தோட கதையை கேட்டு எத்தனை பேர் ரத்தம் வருதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பாடா அயன்மேன் முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாருமே பெருமூச்சு விடுறதுன்னு கேட்குது. விரைவில் வருகிறான் த இன்கிரெடிபிள் பல்க். அந்த கொடூரத்தை பார்த்து தான் இது வரணும். எங்கள் ஆளுங்களுக்கு எங்கள் மேலே கொஞ்சம் இறக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பல்க்கு பார்க்க வச்சுட்டாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் நீ எதை வேணால் பார்க்கற சக்தி உனக்கு வந்துடும்ன்றதுனால எனக்கு இப்போ அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னா தாங்க முடியுது. அதுவே தாங்கிட்டான். பட் அதாவது இதில் மிஸ்டேக்லாம் வேறு கண்டுபிடிக்கிறாரு இவர். ட்ரெஸ்ஸு கலர் மாறிக்குது, நீங்கள் கதையே மாறிக்குது, எல்லாம் தான் சொன்னால் இவங்களுக்கு அதில் வேறு டவுட்டு. இந்த சூட் ஏன் அவருக்கு சூஸ் பண்ணார், அந்த பையனை ஏன் சூஸ் பண்ணார், அப்போ இவருக்கு முன்னாடியே தெரியுமா அவனுக்கு இந்த இவங்க வேறு என்ன கேள்வி, டேய் முதல்ல இது என்னன்னே எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு இது என்ன இது இப்போது அவர் தான் வந்து இந்த ஹீரோ தான் இது எல்லாத்தையும் முடிச்சார்னா இல்லை, கடைசியாக அந்த பொண்ணு தான் முடிச்சிச்சு. அது வில்லின்னு நினச்சா அதுதான் ஹீரோயினி. சொல்லப்போனால் அவங்க தான் சூப்பர் அயன்மேனு சொல்லி அவங்கள தான் அயன் உமன்னு வச்சு அவங்கள தான் கதையாக வச்சுருக்கணும். இவன் ஒன்றுத்தையும் பண்ணல, கார் ஓட்டுன்னு போகிறான், பறந்தும் போக மாட்டேன்றான். எதுக்கு இந்த சூட் அவருக்கு சூட் பண்ணாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. ஆமா, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே காட்டல. சும்மா அந்த கேரக்டர் வந்து அப்படி போன மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போது சக்திமான் ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம ஊர்ல கூட எவ்வளோ அழகா எடுத்தாங்க. அப்போ சக்திமான்ன்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ சூப்பரா காமிச்சாங்க. இங்கன்னா ஹாலிவுட் லெவல்ல இருந்துட்டு இன்னையா அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதுக்குள்ள கம்பேரே பண்ணாரு. அதெல்லாம் எங்க இருக்குது? அதுதான் சொல்றேன். இங்கேயே அந்த அளவுக்கு பண்ணாங்களே, இவங்கெல்லாம் ஏன் அது பண்ணலன்னு தான் கேட்குறேன். லோ பட்ஜெட்டுப்பா, எங்களுக்கு கொடுத்துருக்க காசுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். அவங்க நான் கேட்குற பட்ஜெட்டு பண்ணல. இங்கே வந்து நம்ம மெட்டல்லாம் யூஸ் பண்ண ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸு தானே சக்திமானுக்குலாம், அதை வச்சு அவர் அவ்வளோ பவராக காமிச்சாங்க. இங்கே இவ்வளோ மெட்டல் அது இதுன்னு போட்டு ஒன்றுமே பண்ணல. அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணாங்க பாருங்க ஒரு பொண்ணு, அதுதான் உஷாராக இருந்துச்சு. ஏன்னா இவனால் காஸ்ட்யூம் கழட்ட முடியாது, இவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அது உஷாராக கெழுந்துக்குச்சு. லாஸ்ட் டைம் வச்சது தான் வந்து அந்த பொண்ணு தான் எனக்கு முட்டாக தெரிஞ்சிச்சு. உனக்கும் ஹெல்மெட் போட்டான், அவங்கேயும் ஃபுல் கவரு, 2 பேர் ஜோஸ் சேர்ந்து என்ன பண்ண புரியல எனக்கு. அந்த இடத்துல அந்த 2 பேரும் ஏமாந்து ரொம்ப கஷ்டப்பட இருக்கு. நீயா அந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணுறியா? சரி, அதனால அந்த பொண்ணு பிச்சுன்னு ஓடிச்சு. உங்களுக்கு புரியல, அதான் உஷாராக இருந்துக்குது. இந்த வரிசையில் இன்னும் நிறைய லிஸ்ட்டாக அனுப்பிச்சுக்கிறீங்க. இது 2 இப்படி இது இன்னும் போக போக எவ்வளோ மாசமாக போதே எனக்கு தெரியல. ஆனாலும் பல்க் மூவி தாங்க ஃபஸ்ட்டு. அது தொட முடியாது. இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு அதான். அது கீழே தான் அதெல்லாம் வரும். அதுல கொஞ்சம் கதை இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அது நல்லா இருந்துச்சு. பேசு. இதோட அதை கம்பேர் பண்ண அது கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரிடா, மனசாச்சு இல்லைல்ல. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.